அருள்மிகு ஸ்ரீ திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில். இந்த கோயில்ல எவ்வளவு ஒரு கூட்டம் இருக்கு என்னன்னு பாருங்க. அதுலயே பாத்தீங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் போர்டு இருக்கு. சரியா, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர். அதுல டேப் பக்கத்துல ஒரு அட்டைப்பூச்சி ஒண்ணு வருது. அதனால நான் என்ன பண்ணேன், மேல ஏறி அப்படியே அதை ஓபன் பண்ணி பார்த்தேன். அதை ஓபன் பண்ணி பார்த்தாக்கா அதிர்ச்சி பாருங்க, உள்ள ஒரு பல்லி, அப்புறமா ஒரு அட்டைப்பூச்சி செத்து போய் மிதக்குது பாருங்க. அட்டைப்பூச்சி செத்து போய் மிதக்குது. சரியா, உள்ள இன்னொரு அட்டைப்பூச்சி ஒன்று செத்து போய் மிதக்குது பாருங்க. பல்லி வேற உள்ள இருக்குது. இது சுத்தம் ஒரு அட்டைப்பூச்சி. மொத்தம் 3 அட்டைப்பூச்சி இருக்குது உள்ள. மட்டும் உள்ள எல்லாம் துருப்பூச்சி போயிருக்குது. 4 அட்டைப்பூச்சி இருக்குது. 4 அட்டைப்பூச்சி, ஒரு பல்லி இருக்குது. எந்த அளவுக்கு ஒரு நிர்வாக சீர்கேடுன்னு மட்டும் பாருங்க. இதை கூட பார்க்க முடியல, ஒரு நிர்வாக சீர்கேடு பாருங்க. திருவேற்காடில் பிரசித்தி பெற்ற தேவி கருமாரியம்மன் கோவிலில் தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்லும் நிலையில் வெள்ளிக்கிழமையான நேற்று அதிக அளவில் பக்தர்கள் குவிந்துள்ளனர். இந்த நிலையில் பக்தர்களுக்காக வைக்கப்பட்டிருந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரில் அட்டைப்பூச்சி மற்றும் பல்லி, பாசிகள் இருப்பதை கண்ட பக்தர் ஒருவர் அதை காணொலியாக பதிவு செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார். பக்தர்கள் அதிக அளவில் வரும் இந்த கோவிலில் வைக்கப்பட்டிருந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரத்தில் பல்லி, அட்டைப்பூச்சி, பாசிகள் இருந்தது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பக்தர்களின் காணிக்கையை வசூல் செய்யும் அறநிலையத்துறை பக்தர்களின் நலனை கருத்தில் கொள்ளுமா என்பதே பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. தேவி திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில்ல இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 15 வாரமா போயிட்டு இருக்கிறேன். நான் இன்னைக்கு காலையில இன்னைக்கு கரெக்டா ஒரு 11 மணிக்கு போனேன். போயிட்டு அங்க போயிட்டு தண்ணி தாகன்னு குடிக்கலாம், தண்ணி குடிக்க போனேன். போன இடத்துல பாத்தீங்கன்னா அந்த தண்ணி டேப் பக்கத்துல ஒரு அட்டைப்பூச்சி ஒண்ணு இருந்தது. சரின்ட்டு தண்ணி குடிச்சிட்டு இந்த மேல இருக்க அந்த சுத்திகரிக்கப்பட்ட அந்த போர்டை பார்த்துட்டு உள்ளத்துக்கு அந்த டேங்க் திறந்து பார்த்தா உள்ள ஒரு பல்லி, ஒரு 4 அட்டைப்பூச்சி செத்து போயிருந்தது. 2வது இன்னொரு அட்டைப்பூச்சி உயிரோட இருந்தது. அதை ஒரு நிர்வாக செயற்கடாக சரியான ஒரு பராமரிப்பு கிடையாது. அது பாத்தீங்கன்னா ஒரு அறங்காவல துறையில இருக்கக்கூடிய ஒரு கோயில், கவர்மெண்ட் கோயில். சென்னையிலே ஒரு முக்கியமான ஒரு தேவி கருமாரியம்மன் கோயில்னா ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெளி மாநிலங்கள்ல இருந்து வந்து பார்க்கக்கூடிய அவர்களுடைய அந்த கோயிலை இந்த அளவுக்கு ஒரு நிர்வாக செயற்கடா இந்த அரசாங்கம் பண்ணது. இந்த கோயில் நிர்வாகமும் பண்றாங்க. அதை நீங்கள் பப்ளிக் எல்லாம் நிர்வாக ஒரு கவனத்துக்கு கொண்டு இந்த அரசாங்கமும் சரி, இந்த அறங்காவல் துறையும் சரி, இதை ஒரு தர்க்க நடவடிக்கை எடுக்கணுன்றதை மிக்க பணியாளர் பக்தர்கள் சார்பாக கேட்டுக்கிறேன்.